இப்ப 3/3 மேட்ரிக்ஸுக்கு எப்படி நம்ம கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்றது அண்ட் ஐகன் வெக்டர் எப்படி கண்டுபிடிக்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம். ஒரு நார்மலா ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கங்களேன். எனக்கு எந்த மேட்ரிக்ஸ் எடுக்குன்னு தெரியல. சும்மா நான் நார்மலாவே எடுத்துக்கிறேன். A ஈக்குவல் டு 1, 2, 3, 3, 4, 5, 7, 6, 8 இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? ஓகே புரியுதாப்பா? இல்ல சார். ஓகே. 3/3 மேட்ரிக்ஸ்னாவே நான் ஒரு ஐடியா கொடுத்தேன். என்ன ஃபார்மேட் இருக்குன்னு lambda cube minus s1 lambda squared plus s2 lambda minus s3 equal to 0. சரிங்களா? s1 ஓட ஃபார்முலா என்ன, s2 ஓட ஃபார்முலா என்ன, s3 ஓட ஃபார்முலா என்ன. s3 வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் a. s2ங்கிறது நம்ம பார்க்க போற நியூ கான்செப்ட். s3ங்கிறது சம் ஆஃப் த மெயின் டயக்ராம். சம் ஆஃப் த மெயின் டயக்ராம். சரிங்களா? ஓகே. சொல்லுங்க இந்த மேட்ரிக்ஸுக்கு என்ன கிடைக்குன்னு. 13. 30வா? 13. ஓகே 13. ஓகே. S1 வந்து 30. S3 வந்து எப்படி கிடைக்கும்? டிட்டர்மினன்ட் ஆஃப் A. டிட்டர்மினன்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? எனி ஐடியா? தெரியும் சார். மறந்துட்டியா? இல்ல தெரியும். டிட்டர்மினன்ட் ஆஃப் A போட முடியுமா? நான் போட்டு தெரியும். இல்ல தெரியும். தெரியலையா? இல்ல தெரியும் சார். சரி கண்டுபிடிச்சு சொல்லுங்க. டிட்டர்மினன்ட் ஆஃப் A எவ்வளவு வரும் கண்டுபிடிங்க. Determinant -6. -6 சரி. இப்போ எது முடிஞ்சுக்குது? S1 முடிஞ்சது, S3 முடிஞ்சது. இப்போ S2 கண்டுபிடிக்கணும். S2க்கு ஒன்று சொல்லிக்கிறேன். என்ன சொல்லிக்கிறேன்? S2 ஈக்குவல் டு சம் ஆஃப் த மைனர் ஆஃப் மெயின் டயக்ராம். மெயின் டயக்ராம். சரியாப்பா? சரி இது எப்படி மைனர் கண்டுபிடிக்குது? சம்ங்கிறது ஓகே, மைனர் இருக்குது. மெயின் டயக்னல் சொல்லிட்டு மெயின் டயக்னல் யாரு? இவங்களாம் வர பார்த்தீங்கன்னா இவங்க தான் மெயின் டயக்னல். சரியாப்பா? இப்போ என்ன பண்ண போறேன்? 1ஓட மைனர் கண்டுபிடிக்க போறேன். மைனர் ஆஃப் 1 எப்படி கண்டுபிடிக்கலாம்? எனி ஐடியா? சரி நம்ம ஈஸி ஆல்ரெடி போட்டதுதான். அதாவது இந்த 1 எடுத்துட்டீங்கனாலும் இந்த 1 எடுத்துட்டீங்கன்னா கரஸ்பாண்டிங் ரோவையும் கரஸ்பாண்டிங் காலத்தையும் கட் பண்ணிடணும். கரஸ்பாண்டிங் ரோவையும் கரஸ்பாண்டிங் காலத்தையும் கட் பண்ணா மீதி யாருக்குறா? இவன் இருக்கிறா மத்தி இவனுங்க. இவனை மட்டும் இங்கே என்ட்ரி பண்ணுங்க. டிட்டர்மினன்ட்ல 4, 5, 6, 8. சரிங்களா? சார் என்ன பண்ணணும் சார்? மறுபடியும் இன்னொரு சொல்லிட்டா? மைனரா 1, 2, 3, 3, 4, 5, 7, 6, 8. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்? 1ஓட மைனரை கண்டுபிடிக்கிறேன்னா இந்த 1க்கு கரஸ்பாண்டிங் ரோவையும் காலத்தையும் கேன்சல் பண்ணிட்டு மீதி யார் இருக்கிறானோ அவனை வந்து 2/2 மேட்ரிக்ஸ் எழுதிடுவான். சரிங்களா? ஓகே. சரி இப்போ 1க்கு மைனர் கண்டுபிடிச்சு அவன் சொல்றது வந்து மெயின் டயக்னல் கண்டுபிடிக்கிறான். மைனர் ஆஃப் மெயின் டயக்னல். இப்போ 1 மட்டுமா மெயின் டயக்னல்? அடுத்தது யாரு? 4, 8. இதே மாதிரி ஐடியா. 4 எங்க இருக்கிறாங்க? இங்க இருக்கிறாங்க. கரஸ்பாண்டிங் ரோவையும் காலத்தையும் கட் பண்ண மீதி யார் இருக்கிறா? 3, 5, 7, 8. கரெக்டுங்களா? அப்போ பிளஸ் 3, 5, 7, 8. 7, 8. டவுட் இருக்குங்களா?
புரியுதா? நான் இன்னொரு எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? 5 வராதுல்ல சார்? ஏன்டா கண்ணு 3 பை வருதுல்ல. ஓ சாரி, நான் மாத்தி போட்டனோ? 2 3யா? 1 3. நான் அதான் கேட்கிறேன். நம்ம தப்பா போடாம போட்டிருக்கோம். நீங்க சொல்லுங்க. இப்ப என்னது 3 பையே வராது. 1 3 ஆ, 1 3 ஆமா. 7 8. போட்டு அது கட் பண்ண எனக்கு கிடைக்கும் 1 3 தானே. 1 3. ம். சரி, அடுத்து கடைசிக்கு நீங்களே சொல்லுங்க. 1 2 3 4. 8 பட்டா இதுவும் கட் ஆயிரும். 1 2 3 4ஆ? 3 4. 1 2 3. இதாண்டா கண்ணு சம் ஆஃப் த மைனர் ஆஃப் மெயின் டயகனல். சரியா கண்ணு? ம். சம் ஆஃப் த மைனர் ஆஃப் மெயின் டயகனல். அப்ப இதை சால்வ் பண்ணி சொல்லுங்க. 4 into 8 வந்து 32. 30 plus 8 minus 21 plus 4 minus 6. கரெக்டுங்களா? டவுட் இருக்குதா? Sum of determinant of main diagonal. சம் ஆஃப் மைனர் ஆஃப் மெயின் டயகனல். சம் ஆஃப் மைனர் ஆஃப் இப்போ determinant கண்டுபிடிக்கிறோம். 2 by 2க்கு டிட்டர்மெண்ட்னா பாத்தீங்க 3 by 3க்கு தான் கண்டுபிடிச்சிருவ. டிட்டர்மெண்ட் கண்டுபிடிக்க 2 by 2க்கு கண்டுபிடிக்க 3 by இது 3 by 3. 3 by 3 யோட டிட்டர்மெண்ட் -6. அதான் நம்மளுடைய S3 வேல்யூ. அதான் சார் அது நம்மளுடைய இல்லை சார், நீங்கள் மைனருக்கும் இங்கே determinant எடுத்திருக்கீங்கல்ல? மைனர் கண்டுபிடிக்கிறதுக்கு இதான்டா காரணம். 3 by 3 யோட மைனர்னா 2 by 2. மைனருக்கு அதுக்கு மைனர் கண்டுபிடிச்சிட்டீங்க, அதுக்கப்புறம் அதுக்கு determinant தானே எடுத்திருக்கீங்க 32 - 13. ஆமா, இது 2 by 2 மேட்ரிக்ஸ். இதை கண்டுபிடிக்க மீனிங் என்ன? டிட்டர்மெண்ட் தான் கண்டுபிடிக்கணும். ஆமா, இது டிட்டர்மெண்ட் தான் கண்டுபிடிக்க போறோம். ஓகே ம். சார். அதுக்கப்புறம் இல்ல, இது ஆன்சர் என்ன வரும் சொல்லு ஃபர்ஸ்ட். அப்புறம் அதுக்கப்புறம் போல. இது ஆன்சர் என்ன? 2 minus 17 மைனஸ் எவ்வளோ கிடைக்கும்? 13 -13 -2 கரெக்டுங்களா? -13 வருது ஓவரால். எனக்கு -13 சார் ஓவரால். -13. இது என்னோட வேல்யூ? S2 வேல்யூ. சரிங்களா? ம் ம் இப்போ பாருங்க, S1 S2 S3 மூணுமே கிடைச்சிச்சுல. இங்க சப்மிட் பண்ணுங்க. ஆமாம் சார். அப்ப என்ன கிடைக்கும்? லேம்டா கியூ மைனஸ் S1 வேல்யூ எவ்வளோடா சொன்னேன்? S1 12 13. 13 லேம்டா ஸ்கொயர் பிளஸ் S2 வேல்யூ. S2 வேல்யூ எவ்வளோ சொன்னீங்க? இப்போதான் போட்டுருலாம். -13. S3யும் -13 கரெக்டுங்களா? ம் -13 அண்ட் S3 வேல்யூ எவ்வளோப்பா? டிட்டர்மினன்ட் வேல்யூ -6. அப்போ மைனஸ் ஆஃப் -6 + 6 ஈக்குவல் டு 0. சரியாப்பா? ஓகே. அப்போ என்னோட ஈக்குவேஷன் என்ன கிடைக்குது? லேம்டா கியூ -13 லேம்டா ஸ்கொயர் -13 லேம்டா -6 ஈக்குவல் டு 0. இதுதான் நம்மளுடைய 3 by 3 மேட்ரிக்ஸோட கேரக்டரிஸ் ஈக்குவேஷன். ஓகே, 3 by 3 கிவன் மேட்ரிக்ஸோட கேரக்டரிஸ் ஈக்குவேஷன். சரியாப்பா? ம் அப்போ இதை நீங்க சால்வ் பண்ணுங்க, நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். இதை சால்வ் பண்ண என்ன கிடைக்கும்? கால்குலேட்டர் தான் இருக்குது. கால்குலேட்டர் சால்வ் பண்ணி போடுங்க. லேம்டா விலை என்ன வரும் சொல்றாங்கன்னு? லாம்டா சார் என்ன ஈக்குவேஷன்? என்னப்பா? லாம்டா கியூ -13 லாம்டா ஸ்கொயர் -13 லாம்டா பிளஸ் இல்ல -13 லாம்டா ஸ்கொயர் -13 லாம்டா -6. எழுதி பாருங்க, டாப்ல இங்க எழுதிக்கிற மாதிரி தான் நம்மளுடைய கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். இதை சால்வ் பண்ணி வர்றதுக்கு பேர் வந்து ஐகன் வெக்டர் வேல்யூஸ். ஐகன் வேல்யூஸ். ஓகேங்களா? ஓகே சார். கீழே எழுதிட்டு அதனோட வேல்யூ உனக்கு போட முடியும்னா கீழே எழுதுறேன். ஓகே. லேம்டா கியூப் -13 லாம்டா ஸ்கொயர் -13 lambda -6 equal to 0. Solve this equation is getting the lambda value. That lambda value is called a eigenvalues. Calculator use பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். lambda value என்ன வருது? 3 வேல்யூ வரணும். பவர் 3 னா 3 வேல்யூ வரணும். கால்குலேட்டர் போட்டுறங்க, போட்டு சொல்லுங்க. சார் என்ன பண்ணோம் சார்? கால்குலேட்டர் யூஸ் பண்ண தெரியுமா? கியூபிக் ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு? கால்குலேட்டர் இல்லை சார். அப்ப முந்தி எப்படி போட்ட கால்குலேட்டர் போடுறேன்னு? அது மொபைலில் போட்டேன். சயின்டிஃபிக் கால்குலேட்டர் வேணும்டா கண்ணு இதுக்கு.
அதான் சார் கியூபுக்கு சயின்டிஃபிக்கு ஒரே நிமிஷம் சார். ம். 1 ஆக்சுவலா சிந்தெடிக் டிவிஷன் போடணும். ஒரு ஃபேக்டரைஸ்ட்ல சிந்தெடிக் டிவிஷன் போட முடியாது. அதனால தான் கால்குலேட்டர்ங்கிறேன். சிந்தெடிக் டிவிஷன் ஃபேக்டரைஸ் வரும்போது நான் புக் கொஸ்டின் குடுக்குறேன். புக் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டரைஸ் பண்ற மாரி ப்ராப்ளம் இருக்கும். அத நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். பட் இத எப்படி போடுவீங்க? 1 lambda cube minus 13 lambda square minus 13 lambda. -6. ஓகே சார். சார் 3 வந்திருக்கு. 3 வேல்யூ தான் வரணும். வெரி குட். நீங்க சொன்னது கரெக்ட் 3 வேல்யூ தான் வரணும். சொல்லுங்க. சார் ஆனா மொபைல்ல டெசிமல்ல கொடுத்துருச்சு சார். இட்ஸ் ஓகே. 3 வேல்யூ டிஃபரெண்ட் வேல்யூ வரணும். சரிங்களா? அத கால்குலேட்டர் யூஸ் பண்ணுங்க. இமேஜினரி பார்ட்டோட வருது. வந்துட்டு போகுது. நம்மளுக்கு என்ன வருதோ அத நம்ம எழுதிக்க வேண்டியதுதான். சரிங்களா? இமேஜினரி வரும், ரியலும் வரும். நீங்க ஓகே ஃபர்ஸ்ட் சார். 3 சாப்டர் காம்ப்ளெக்ஸ் படிச்சிருவீங்களா? இமேஜினரி வரலாம், ரியலும் வரலாம். சரிங்களா? ஓகே. 3 வேல்யூ வரும். சரியாப்பா? இந்த 3 வேல்யூக்கு பேர் வந்து ஐகன் வேல்யூஸ். இந்த 3 வேல்யூக்கு பேர் தான் ஐகன் வேல்யூஸ். சரிங்களா? ஓகே சார். இப்ப 3/3 மேட்ரிக்ஸ் எப்படி போடணும்னு தெரியுதா? 3/3 புரியுது. மேட்ரிக்ஸ் வந்து நம்மளுக்கு ஃபார்முலா கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் சொன்னாவே டிட்டர்மினன்ட் ஆஃப் a மைனஸ் லாம்டா i ஈக்குவல் 0. இதுதான் வந்து நம்மளோட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். பட் நீ இதப்படி போட்டா கொஞ்சம் லென்த்தா போயிடும். அப்ப இந்த ஃபார்முலா எழுதிட்டு நம்ம ஜெனரல் ஃபார்மேட் வந்து நம்ம எப்படி மாத்தலாம்? லாம்டா கியூப் மைனஸ் s1 லாம்டா ஸ்கொயர் பிளஸ் s2 லாம்டா மைனஸ் s3 ஈக்குவல் 0 போட்டு s1 s2 s3 வந்து நீ செப்பரேட்டா கண்டுபிடிக்கணும். சரியா கண்ணு? ஓகே சார். சரி. இப்போ நம்ம 3/3 மேட்ரிக்ஸ் நீங்க ஐகன் வேல்யூஸ் வரைக்கும் நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. ஒரு ப்ராப்ளம் நான் கொடுக்குறேன். சரியாப்பா? சார் நீங்களே பண்ணிடுங்க. டேய் நீ சேர்ந்து போடுங்க. பண்ணிக்கலாம். 2 பேரும் சேர்ந்து போடலாம். நான் 2 சின்ன சேர்ந்து ப்ராப்ளம். பண்ணிக்கலாம். டேய் 2 பேரும் சேர்ந்து போடாதடா. நீ போடு நான் சொல்றேன். கரெக்ட்டா இல்லையான்னு சொல்றேன். சரியா? கம்பைன் பண்ணி நீங்க சொல்றேன். சேர்ந்தே போட்டுக்கலாம் சார். 1 0 -3 4 2 1 ஒரு சின்ன நம்பராவே கொடுக்குறேன். 1 0 1 ரொம்ப சின்ன நம்பர் தான். சொல்லுங்க பார்க்கலாம். கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் என்ன? டிட்டர்மினன்ட் ஆஃப் a minus lambda i equal to 0. டிட்டர்மினன்ட் ஆஃப் a minus lambda i equal to 0. சரிங்களா? சார் இது 2x2க்கு தான் சார் அது யூஸ் பண்ணணும் நீங்க. இல்ல எல்லாத்துக்கும் இது ஃபர்ஸ்ட் இது எழுதிக்கிங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க ஆனா இது மாத்திக்கலாம். தேவையில்லைல சார். ஆஹா. இது வேணும்னா இந்த ஃபார்முலா எழுத வேணும். இந்த ஃபார்முலா எழுதிக்கிங்க அப்புறம் இது பண்ணுங்க. சரியா? நீங்க தான் சார் lambda cube minus s1 அதே lambda எழுதிக்கிங்க. square. ஜஸ்ட் இது வந்து கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனோட ஜெனரல் ஃபார்முலா. இது இல்ல இது எழுதிக்கிட்டு தேவை யூஸ் இது பண்ண எழுதிட்டு மாட்டோம்ல. ஒரு நிமிஷம் கப்ளேஸ். இது எழுதிட்டு ஷார்ட்கட் ஐடியா. ஓகே ஷார்ட்கட்டுக்கு வந்து என்ன ஃபார்முலா? லாம்டா கியூப் மைனஸ் s1 லாம்டா ஸ்கொயர் பிளஸ் s2 லாம்டா மைனஸ் s3 ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? இது வந்து இது பார்த்துக்கோ. இது கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனோட ஃபார்முலா. அந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க ஷார்ட்கட் ஃபார்முலா இது. சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் ஃபார்முலா. சரியாப்பா? ஆனா நான் இப்ப ஷார்ட்கட் வச்சு பண்ணிக்கலாம்ல எல்லா சம்மும். ஆமாடா கண்ணு பண்ணிக்கோ. பட் இந்த ஃபார்முலா எழுதிட்டு நீ இதை அப்ளை பண்ணுங்கறேன். ஓகே. நீ டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க சொல்ல. டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா ரொம்ப லென்த்தா போகும். டிட்டர்மினன்ட்க்கு இது கண்டுபிடிச்சிடாத. ஜஸ்ட் இந்த ஃபார்முலா எழுதிட்டு நீ இத அப்ளை பண்ணு போதும். சரிங்களா? ஓகே சார். S1 S2 S3 S1 sum of the main diagonal. S3 determinant of A. S2 my sum of the minor of the main diagonal. Minor of the main diagonal. எல்லாமே கத்து கொடுத்துட்டேன். கடகடன்னு சொல்லுங்க. S1 S2 S3 என்ன வரும்னு பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். சேர்ந்தே பண்ணலாம் சார். சொல்லு நான் கரெக்டா சொல்றேன். நீங்க சொல்லுங்க. This video sponsored by Buy Mode Shopping App. Thank you.